அப்புறம் வினோத் நட்சத்திரம் ஸ்டார். அதாவது பழைய படம் தான் ரீரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தா பழைய படத்தோட டைட்டிலும் ரிப்பீட் ஆகுது. இப்போ கவின் நடிச்சு ஸ்டார், ரஜினி நடிப்பில் கூலி. ஏன் உனக்குலாம் பேர் கிடைக்கலையா? வாயில வர்ற மாதிரி ஒரு பேர் வைக்க முடியல, கதையே கிடைக்க மாட்டேங்குது. இந்த படத்தோட கதை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நடிகன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மிடில் கிளாஸ் பையனோட லைஃப் ஹிஸ்ட்ரி தான் இந்த படம். சரி. ஸோ அவன் லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு, அவன் ஆக்டர் ஆனானா இல்லையா அப்படின்றத இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. சரி, படத்தோடைய பாசிட்டிவ்ஸ் சொல்லுங்கள். இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் வந்து நம்ம கவின் தான். அவர் வந்து ஒரு நல்ல ஹீரோ மெட்டீரியல்னு இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் அந்த ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ரோலுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கார். எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிக்கணும் அப்படின்னா யார் அந்த அளவுக்கு ஆப்டாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அது கவின் வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கார். அதே மாதிரி அவர் இன்ட்ரோடக்ஷன் சாங் ஆகட்டும் அதெல்லாம் வச்சுருக்காங்க இந்த படத்தில் அவருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து பார்க்குறப்போ ஒரு கமர்ஷியல் மூவிக்கான ஹீரோவாக அவர் நமக்கு தெரிகிறாரு. படத்தில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் லாலோட ஆக்டிங். ஒரு அப்பாவாக ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருக்காரு. அண்டு அப்பா பையனுக்கான அந்த ரிலேஷன்ஷிப்பு, அந்த சில சென்டிமெண்ட் சீன்ஸ் சில இடத்துல ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி சில இடத்துல வந்து படத்தில் வந்து காமெடி ஒரு 2-3 சீன் வந்து நல்லாவே சிரிக்கிற அளவுக்கு அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக் இருக்குது, எப்படி இருக்குது? ஸோ அந்த ஒரு பாட்டு இருக்குது, நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். அது வந்து இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா பிஜிஎம் ஆகட்டும் வேறு மியூசிக் எதுவுமே வந்து படத்தில் அந்தளவுக்கு ஒட்டலை, இல்லை, ஸ்ட்ராங்காக இல்லை. படத்துடைய ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது அவர் ஏதோ ஒரு லேடி கெட்டப்ல எல்லாம் வர்ற மாதிரி. ஆமாம். ஸோ அது என்ன பண்ணுது படத்தில்? அது வந்து ஓகே, ஒரு காலேஜ் கல்ச்சுரல்ஸ்க்காக அவர் ஒரு லேடி கெட்டப் போடுறாரு. அதுக்கு ஒரு காரணம்லாம் சொல்கிறாங்க. அது போட்டுட்டு அவர் ஆடின டான்ஸ் தான் வந்து கொஞ்சம் ரொம்ப சகிக்க முடியல பார்க்குறதுக்கு, அந்தளவுக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன். அதே சமயத்தில் அவர் வந்து டான்ஸ் முடிச்சுட்டு கலட்டி ஏதோ க்ரௌடில் ஒன்று வீசுகிறாரு. அது வந்து எப்படி அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டில் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. அந்த டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு அவர் பேசினது தான் ஹைலைட்டான விஷயம். அதாவது அங்கே ஃபுல்லாக கேர்ள்ஸாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட யார் சொன்னாலும் எதுவுமே கேட்காதீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யுங்க. சூப்பர், நல்ல விஷயம். விங்ஸ், அதாவது ரெக்கையை மாட்டிட்டு நீங்களாம் பறக்கணும் அப்படின்ற மாதிரி நிறையா பேசுகிறாரு. அது வந்து அது எதுக்கு அவங்க அப்பா அம்மா பேச்சை கூட கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து எந்த வகையில் கரெக்டாக இருக்கும்? அது நம்ம கவினை கேட்டால் தான் தெரியும். படத்துடைய நெகட்டிவ்ஸாக என்ன பார்க்குறேன்? படத்தோட நெகட்டிவ்ஸ் அது நிறைய விஷயம் இருக்குது. பல கிரிஞ்சு சீன்ஸ் இருக்குது. ஒரு ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படுறவன் பல கஷ்டத்தைப்படுவான். ஆனால் இவர் கவின் என்ன கஷ்டப்பட்டாருன்னு நமக்கு தெரியல. ஏங்க அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இது ஏதோ பெரிய லைஃப் ஜர்னி, ஒரே அழுதுகிட்டே இருந்தார். அதாவது ஒரு நார்மல் லைஃப்பில் என்ன கஷ்டம் வருமோ அது எல்லாத்துக்கும் வர்றது தானே. அதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டியாக இருக்க முடியும்? ஒரு நடிகனுக்கு என்ன கஷ்டம் வருது, எங்கெல்லாம் எப்படிலாம் அவர் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, எப்படிலாம் அவரை வந்துட்டு நல்லா திறமை இருந்தும் அவர் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஏதாவது அவங்க காட்டியிருந்தாங்கன்னா நமக்கு வந்து பார்க்குறது கொஞ்சம் ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கும், ஒரு சோகமாக இருந்திருக்கும், கவின் மேலே ஒரு பரிதாபம் வந்திருக்கும் இல்லையா? இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்த பாம்பே சீக்வன்ஸில் வந்து கொஞ்சம் ஒரு ஆக்டிங் சான்ஸ் தேடி போகிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அங்கே ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணி கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி காட்டுறாங்க. அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே படத்தில் பெருசாக இல்லை. பாம்பேக்கு எதுக்கு இவர் ஆக்டிங் கற்றுக்கு போனார்? அங்கே ஏதோ ஒரு ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறதுக்காக போகிறாரு. போன இடத்துல காசெல்லாம் தொலைச்சிட்டு அப்படி மேனேஜ் பண்ணி அந்த ஒர்க் ஷாப்லேயே வந்து சேர்ந்து ஆக்டிங் கற்றுக்கிறாரு. எப்படி வாயில் போடு காய்சரி, நாக்கில் வருக்கு குங்குமப்பூ, இந்த மாதிரி சொல்லி தருவாங்களா? இன்டர்வல் தாண்டின உடனேயுமே பார்த்தீங்கன்னா, அண்ணா நல்ல ஒரு இளநீர் சர்பத்து ஒன்று சொல்லுங்கண்ணா, இல்லைன்னா இளநீர் பாயசம் ஒன்று கொடுங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதையெல்லாம் குடிச்சதுக்கப்புறமா ஸ்டாமினா பற்ற மாட்டேங்குது செகண்ட் ஹாஃப்க்கு. இதோ பாராட்டுற மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபை. இல்லை என்டியூரன்ஸ். சரி, உங்களுடைய இது சொல்லுங்கள், அனுபவத்தை சொல்லுங்கள். அபிப்பிராயம்னு ஏன் சொல்லலாம்னா, அப்படி டக்குன்னு முடிஞ்சிருதுன்னா அபிப்பிராயம் சொல்லலாம். அந்த 1.25 மணி நேரங்கிறது ஒரு 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 2-3 வருஷமாக தேட்டருக்குள்ளே இருந்து ஒரு ஃபீல் இருக்குல்ல, அதனால் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். என்னோட அனுபவம்னா, ஃபஸ்ட்டு படம் ஆரம்பித்து கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 20-25 மினிட்ஸ் வந்து ஓரளவுக்கு நம்மளால் பார்க்க முடியும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து சம்மந்தமே இல்லாமல் லவ் சீன்ஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ அதெல்லாமே வெட்டி இந்த படத்துலேருந்து வெளியே வச்சாலும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் 2 ஹீரோயின். ஸோ செகண்ட் ஹீரோயினோட கேரக்டரைசேஷனை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் வந்து ஒரு கேரக்டர் வந்து ஒரு 17th செஞ்சுரியிலையோ ஒரு 16th செஞ்சுரியிலையோ இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் யாருமே அப்படி இருக்கவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு.
இல்லைங்க, அதாவது எக்ஸப்ஷனல் சார் எக்ஸாம்பிள்ஸுங்கிற மாதிரி எக்ஸப்ஷனலாக ஒருத்தர் 2 பேர் வந்து ஒரு யாராவது ஒருத்தருங்க வாழ்க்கையில் நல்லது நடந்திருக்கலாம், அப்படி காட்டியிருக்காங்க. அது தெரியல. ஸோ ஏன்னா நான் தப்பாக சொல்ல வரல, அவங்க அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு நான் ஒரு எப்படி வடிவமைச்சிருக்காங்க ஒரு ஸ்பாய்லராக இருக்கும் நான் சொன்னேன். பரவாயில்ல, அதனால தான் நான் பார்க்குறவங்க எப்படியும் படம் பார்க்க மாட்டாங்க, அதனால நீங்கள் சொல்லிடுங்க, தப்பு இல்லை. இல்லை, அதாவது கவின் கல்யாணம் ஆகிடும், ஒரு கிட்டத்தட்ட அவங்க ப்ரெக்னென்ட்டே ஆகிடுவாங்க. சரி, அந்த டைமில் போய் கவின் வந்துட்டு எனக்கு வந்து திரும்ப நடிக்க போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சூப்பர். அந்த அவங்க ஒய்ஃப் கிட்ட அவர் சொல்லியிருந்தாலே நீங்கள் போயிட்டு வாங்க, உங்கள் சந்தோஷம் தான் என் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிற ஒய்ஃபு தான் அவங்க. இருந்தாலும் அவங்ககிட்டையும் கோவப்பட்டு சண்டை போட்டு எனக்கு நீ வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். அவங்க அந்த ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா சரி பரவாயில்ல, அவனோட சந்தோஷம் தான் என் சந்தோஷம், இப்போதைக்கு அவன் என்னை வேணான்னு சொன்னால் எனக்கு அவரோட முடிவிலே இருக்கட்டும் அவர் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. இந்த மாதிரி எந்த பொண்ணு இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 18th செஞ்சுரியிலையுமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா கண்ணகியா இருந்தா அந்த செட்டையே போய் எரிச்சிருப்பாங்க. இது புரியுதா? ஆல்ரெடி எரிஞ்சு கோடு விழுந்து மூஞ்சி தானடா நீ அப்படின்னு அங்கேயே போய். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்கு? அதாவது இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆவரேஜான ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு நம்ம சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் ரொம்பவே ட்ராகிங்காகவும் ஒரு கிளைமேக்ஸுமே அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக எனக்கு இல்லை. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில, சில பேர் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க, பட் எனக்கு என்ன கிளைமேக்ஸுமே ஒரு ஆவரேஜாக தான் எனக்கு பட்டுச்சு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற டேரக்டர்ஸுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு படத்துக்கே கதை இல்லாமல் இருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அவங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்தையே கதையாக எடுத்துடுறாங்க. அதில் என்ன கொடுமைனா நம்மளும் அதை கஷ்டப்பட்டே பார்க்க வேண்டியதாக இருக்குது, அதுவும் காசு வேறு கொடுக்க வேண்டியதாக இருக்குது.